இதில் இந்த மோசடின்னு நடந்திருக்கு இல்லையா? மதுரை மாநகராட்சியை ஏமாற்றியிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். அப்போ 420 வரணும், 420 போடல, 120B போடல. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடவில்லை. இது போட்டால் தான் அமலாக்கத்துறை வர முடியும். 420 வந்துடும் போல. 420 வந்துடும். ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நீங்கள் இந்த அமலாக்கத்துறை தூக்கி ஓரம் வை. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கட்டாயம் வரும். பப்ளிக் சர்வன்ஸ் இன்வால்வ்டு. பொது ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் முறைகேடு செய்து பணத்தை லஞ்சமாக அல்லவா எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் வரி விதிக்க வேண்டிய இடத்துல 10 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு விட்டுருக்காங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வரும்ல. அபியூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன் இருக்குல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்படி வராமல் போகும்? இதே போல தான் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டது. ஒருத்தன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பணம் வாங்குறான், அது அரசு வேலை. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணது போக்குவரத்து கழகத்தோட மேனேஜிங் டைரக்டர். ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் வெறுமனே 420, அதாவது அரசு வேலை வாங்கி தரேன்ட்டு நான் வாங்கிட்டு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே போடாமல் இது போன்ற ஒரு வழக்கை விசாரணை செய்திருப்பது வினோதமாக இருக்கிறது. இந்த வழக்கில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வர வேண்டும் என்பது முதலாண்டு சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு கூட தெரியும். ஆனால் கற்றறிந்த சிசிபி காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் போனது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருந்தது.